சீதாராமன் சீரியல் டிசம்பர் 25 நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத ஒரு குட்டி ப்ரோமோவாக பார்க்கலாங்க. எல்லாரும் மகாவை வலுக்கட்டாயமாக சாப்பிட சொல்கிறாங்க. ஆனால் மகா முடியவே முடியாது, சீதாக்காக தான் நான் விரதம் இருக்கிறேன், சீதாக்கு குழந்தை நல்லபடியாக பிறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடாம அடம் பிடிச்சிட்ருக்காங்க. உடனே கல்பனா, நீ எதுக்காக விரதம் இருக்கேங்கிற விஷயம் எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லவும் மகா அவங்கள தடுக்கிறாங்க. உடனே மீரா அவங்க ஏதோ சொல்ல வராங்க, அதை முதல்ல சொல்ல விடுங்க அப்படின்னு சொல்லவும் மகாவும் அர்ச்சனாவும் ஒரு மந்திரவாதியை போய் பார்த்துருக்காங்க. சீதா வயிற்றில் கரு உண்டான நேரம் சரியில்லை, அந்த குழந்தை பிறந்தா குடும்பத்துக்கு நல்லதில்லையா, அந்த குழந்தையால் குடும்பத்தில் ஒரு உயிருக்கு பிரச்சனை வருமா, சீதா வயிற்றில் இருக்கிற கருவை கலைக்க முடியுமா, முடியாதுல்ல, அதனால தான் மகா விரதம் இருக்கான். சீதாக்காகவும் குழந்தைக்காகவும் மட்டும் இல்லை, இந்த குடும்பத்தில் இருக்கிற எந்த உயிரும் போயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் விரதம் இருக்கா அப்படின்னு கல்பனா சொல்லவும், யாரும் என்னை சாப்பிட சொல்லி கம்பல் பண்ணாதீங்க, நான் என் விரதத்தை கைவிட மாட்டேன், தயவு செஞ்சு நீங்களாம் புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு மகா அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் போயிட்டே இருந்தவங்க திடீர்னு மாடிப்படியில் நின்று அப்படியே திரும்பி பார்த்து சீதாவை பார்த்து சிரிக்கிறாங்க. சீதா மீரா 2 பேரும் ஒன்றுமே புரியாமல் நின்றுட்டுருக்காங்க. இன்னொரு பக்கம் சீதா ரொம்பவே குழப்பத்தோடையும் பயத்தோடையும் இருக்காங்க. அதோட ப்ரோமோ முடிச்சிருக்காங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.